Hello my dear students, welcome to our channel Murugan Tech World. Easy to learn, easy to win. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சப்ஜெக்ட் கோட் CS25C03 எசென்ஷியல்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டிங் சப்ஜெக்டில் சாப்டர் 3ல இருக்க ஒவ்வொரு டாப்பிக்காக சிலபஸ்லேருந்து எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கோம். ப்ரீவியஸ் செஷன் வீடியோஸ்லாம் பார்க்காம இருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட்டோட லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற லாஸ்ட் டாபிக் நம்மளோட சிலபஸில் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் அன் அல்காரிதம் தான் பார்க்க போகிறோம். ஒரு அல்காரிதம்னா என்னென்னு பார்த்தோம், அதோட ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தோம், டைப்ஸ் பார்த்தோம், எப்படியெல்லாம் ஒர்க் ஆகும்னு பார்த்தோம், எஃபிஷியன்சி கரெக்ட்னஸ்லாம் பார்த்தோம். இப்போ இம்ப்ளிமெண்டேஷன் அப்படின்னா என்னன்னா அந்த அல்காரிதமை எப்படி ப்ராசஸ் பண்ண போறோம், ஒரு அல்காரிதமை எப்படி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜா கன்வெர்ட் பண்ண முடியும். பிகாஸ் அல்காரிதம் வாஸ் ரிட்டர்ன் இன் சிம்பிள் இங்கிலீஷ். ஓகே, சிம்பிள் இங்கிலீஷ்ல எழுத போறீங்க. அது எல்லாத்தையும் அப்படியே சிஸ்டம் எடுத்துக்குமானா இல்லை, ஜஸ்ட் ஃபார் ஹியூமன் அண்டர்ஸ்டாண்டிங் ஒன்லி தான் நம்ம அல்காரிதம் எழுதுறோம். அதை பொறுத்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா மாற்றுவோம். எப்படி மாற்ற போகிறோம், ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை கன்வெர்ட் பண்ண போகிறோம். அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தான் ஒரு சிஸ்டமுக்கு புரிய போகுது, இப்படி தான் பண்ணணும் இந்த விஷயத்த அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா, இதுக்கு பேர் தான் இம்ப்ளிமெண்டேஷன். ஸோ எப்படி ஒரு அல்காரிதமை இம்ப்ளிமெண்ட் பண்ண வைக்கிறோம், சிஸ்டம் கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறோம் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் அன் அல்காரிதம் அப்படின்றது இஸ் த ப்ராசஸ் ஆஃப் கன்வெர்ட்டிங் த அல்காரிதம் இன்டு த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஒரு அல்காரிதமை ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை கன்வெர்ட் பண்ணலாம். எக்ஸாம்பிள், இப்போ இந்த செமஸ்டரில் நீங்கள் சி ப்ரோக்ராமிங் படிப்பீங்க. இதே மாதிரி பைத்தான் இருக்கும், ஜாவா இருக்கும், ஜாவா ஸ்கிரிப்ட் இருக்கும், C++ இருக்கும். இந்த மாதிரி நிறைய ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் இருக்குது. ஓகேவா, ஸோ அப்போ பர்டிகுலராக ஒரு அல்காரிதம் காமனாக எல்லா லாங்குவேஜ்க்கும் ஒன்றா தான் எழுதுறோம். அதை ப்ரோக்ராமிங் லாங்குவேஜாக கன்வெர்ட் பண்ண போது எதுக்குன்னா கம்ப்யூட்டரில் போய் எக்ஸிக்யூட் பண்ண வைக்கிறதுக்காக. ஓகேவா, அதுக்கு பேர் இம்ப்ளிமெண்டேஷன் அப்படின்னு சொல்கிறோம். இட் இன்வால்வ்ஸ் ரைட்டிங் கோட் தட் ஃபாலோ த ஸ்டெப்ஸ் ஆஃப் அன் அல்காரிதம். என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அல்காரிதம் அப்படின்றது ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் டு சால்வ் த ப்ராப்ளம்னு சொல்லியிருக்கோம். அப்போ ஒரு ப்ராப்ளம் கம்ப்யூட் பண்ண போகிறோன்னா அதை எப்படி சால்வ் பண்ணணுன்ற ஸ்டெப்ஸை பொறுத்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு அல்காரிதம் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா, கரெக்டான இன்புட் கொடுத்தா கரெக்டான அவுட்புட் நமக்கு கிடைச்சிரும். ஓகே, ஸோ இம்ப்ளிமெண்டேஷன் பிரிட்ஜஸ் த கேப் பிட்வீன் அல்காரிதம் டிசைன் அண்ட் ஆக்சுவல் எக்ஸிக்யூஷன். ஸோ அல்காரிதம் ஃபர்ஸ்ட் நம்ம எழுதுறோம், அதை நம்ம ப்ரோக்ராமிங் லாங்குவேஜாக கன்வெர்ட் பண்ணணும். இது ரெண்டுக்கு இடையில உள்ள பிரிட்ஜா நமக்கு என்ன யூஸ் ஆகுதுன்னா இந்த இம்ப்ளிமெண்டேஷன் தான் யூஸ் ஆகுது. ஸோ த லாஜிக் ஆஃப் அன் அல்காரிதம் ரிமைன்ஸ் த சேம், ஒன்லி த ரெப்ரசன்டேஷன் சேஞ்சஸ். என்ன அல்காரிதம்ல எழுதியிருக்கோமோ அதை தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல எழுத போறோம். பட் என்ன ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ், அல்காரிதம்ன்றது ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரோசஸ் சிம்பிளா எழுதுறது. அதோட ரெப்ரசன்டேஷன் அப்படின்னா இப்போ ஃப்ளோ சார்ட்டா எழுதலாம், சூடோ கோடா போடலாம் அப்படின்னு சொன்னோம்ல, அதே மாதிரி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜா கன்வெர்ட் பண்றோம். அவ்வளோதான் வித்தியாசம். ஸோ a single algorithm can be implemented in different programming language. நான் முன்னாடியே சொல்லிட்டேன், C++, ஜாவா, ஜாவா ஸ்கிரிப்ட், பைத்தான், மெனி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்ல ஒரு அல்காரிதமை நம்மளால கன்வெர்ட் பண்ண முடியும். ஓகேவா, ஸோ இதை எப்படி கன்வெர்ட் பண்ணலான்ற சம் ஸ்டெப்ஸ் இருக்குல்ல, அந்த ஸ்டெப்ஸ் பார்க்கலாமா? ஸோ ஸ்டெப்ஸ் இன் இம்ப்ளிமெண்டிங் அன் அல்காரிதம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப், முதல்ல நம்ம அல்காரிதம் தெரிஞ்சிருக்கணும், அதை புரிஞ்சிருக்கணும், கரெக்டாக எழுதியிருக்கணும். அப்பதான் ஒரு அல்காரிதமை ப்ரோக்ராமிங் லாங்குவேஜாவே கன்வெர்ட் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன, அண்டர்ஸ்டாண்டிங் த அல்காரிதம். ஸோ அனலைஸ் த ப்ராப்ளம் அண்ட் என்ஷூர் த அல்காரிதம் இஸ் கரெக்ட் அண்ட் எஃபிஷியன்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல செக் பண்ணணும். தென் சூஸ் த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். பிகாஸ் மெனி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்லாம் நம்மளுடைய அல்காரிதமை கன்வெர்ட் பண்ணலாம்னு சொல்லியிருக்கோம். எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல நம்ம கன்வெர்ட் பண்ண போறோம்னு முதல்ல சூஸ் பண்ணணும். ஸோ செலக்ட் அண்ட் லாங்குவேஜ் சூட்டபிள் ஃபார் த ப்ராப்ளம். எக்ஸாம்பிள் சி, பைத்தான், ஜாவா. ஓகேவா, தென் டிரான்ஸ்லேட் அல்காரிதம் டு கோட். இப்போ என்ன அல்காரிதம் எழுதியாச்சு, அல்காரிதம் பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கிட்டோம். தென் என்ன ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் அந்த அல்காரிதமை கன்வெர்ட் பண்ண போகிறோன்னு பார்த்துட்டோம். அப்போ என்ன பண்ணலாம், அல்காரிதமை கோடை மாற்றிடலாம்ல. அதுக்கு முன்னாடி நம்ம சூடோ கோடாவோ ஃப்ளோ சார்ட்டாவோ மாற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம ப்ரோக்ராமிங்கில் மாற்றலாம். ஓகேவா, லூப்ஸோ கண்டிஷன்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். தென் டெஸ்ட் த இம்ப்ளிமெண்டேஷன். கன்வெர்ட் பண்ணிட்டேன், கன்வெர்ட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும், அந்த இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணணும்ல, ப்ரோக்ராமை ரன் பண்ணணும்ல, சிஸ்டம் கிட்ட கொடுத்து ப்ரோக்ராமை ரன் பண்ணி டெஸ்ட் பண்ணணும். கரெக்டாக இருக்கா, எல்லா இன்புட்டுக்கும் ஏற்ற அவுட்புட் கிடைச்சிருச்சா, கரெக்ட்னஸ் இருக்கா, எஜ்கேஸ் இருக்கான்னு எல்லாத்தையும் ப்ரோக்ராம் எல்லாம் வெரிஃபை பண்ணுறது டெஸ்ட் த இம்ப்ளிமெண்டேஷன். ஓகேவா, தென் ஃபைனலாக டீபக் அண்ட் ஆப்டிமைஸ். இஃப் எனி எரர் மீன்ஸ் எரர் ஏதாவது வந்திருந்துச்சு அப்படின்னா இன்கேஸ் அதை கரெக்ட் பண்ணுறதுக்கு பேர் டீபக்கிங். ஓகேவா, கரெக்ட் பண்ணி நம்மளுக்கு ஏற்ற டைம் அண்ட் ஸ்பேஸ்க்குள்ளே எல்லாமே முடிஞ்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பெஸ்ட் அல்காரிதமாக இருக்கா, பெஸ்ட்
சொல்யூஷனாக இருக்கான்னு கன்க்ளூட் பண்ணி பார்க்கணும். ஓகேவா? இதுதான் டீபக் அண்ட் ஆப்டிமைஸ். ஸோ தீஸ் ஆர் த ஸ்டெப்ஸ் தோஸ் இன்வால்வ் இன் ஸ்டெப்ஸ் இன் இம்ப்ளிமெண்டிங் அன் அல்காரிதம். ஓகேவா? ஸோ இவ்வளோ தான் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் தன் அல்காரிதம். ரொம்ப ரொம்ப சிம்பிள் மேன். அவ்வளோதான். நம்ம சாப்டர் 3ல எல்லா இதுக்குமே எக்ஸ்பிளனேஷன் வீடியோஸ் பார்த்துட்டோம் டாப்பிக்கும். ஸோ ஃபைனலாக ஃபண்டமெண்டல்ஸ் அல்காரிதம் என்னெல்லாம் ஒரு பேசிக் அல்காரிதம்ஸ்லாம் இருக்குது, எக்ஸாம்ஸில் கேட்கலாம் அப்படின்னு சில விஷயங்கள்லாம் எடுத்து அல்காரிதம் போட்டு வச்சுருக்கேன். ஸோ அந்த வீடியோ வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் அந்த டாபிக் பற்றியெல்லாம் பார்க்கலாம். ஸ்டே டியூன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. முருகன் டெக் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உடனே நோட்டிஃபிகேஷனாக உங்க மொபைலுக்கு வரும். திஸ் இஸ் ஜெயஸ்ரீ சைனிங் ஆஃப்.